சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற காணொளியில் முக்கியமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சில முக்கியமான விடயங்கள் தற்போது வெளிவர தொடங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இலங்கையில் ஒரு கருப்பு நாளாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த விடயங்கள் தொடர்பாக பல பின்னணிகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் வழக்கில் கைதாகியுள்ள பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருடைய முக்கிய சகாக்கள் இனிய பாரதி கைது செய்யப்படுகிறார். இந்த நிலையில் இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அமைச்சர்கள் பல்வேறு விடயங்களை தெரிவிக்கிறார்கள். ஆனந்த விஜயபால மற்றும் நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார மற்றும் பிமல் ரத்நாயக்க, நலிந்த ஜெயதிச என தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக நாளுக்கு நாள் வருகின்ற முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் சில விடயங்களை தெரிவிக்கையில் நலிந்த ஜெயதிச மற்றும் பிமல் ரத்நாயக்க ஆகியோர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மேலும் பலர் தண்டிக்கப்பட உள்ளனர். அரசினுடைய முக்கியமான இடங்களை வகித்தவர்கள், பிரதானிகளாக காணப்பட்டவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த போகிறார்கள் என ஒரு சமிக்ஞையை விடுகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது தேசிய புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவராக செயற்பட்ட பிரதி பொலிஸ் மா அதிபராக இருந்த நலிந்த ஜெயவர்தன அவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் அவருடைய பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒருவராக காணப்பட்டார். ஆனால் தற்போது அவர் நீதிமன்றத்தினூடாக அவருடைய பதவியில் இருந்து முழுமையாக பொலிஸ்மா அதாவது பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆகிய பதவி நிலைகளில் இருந்து முற்றாக அவரை நீக்கம் செய்யும் வகையில் போலீஸ் சேவைகள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் சேவைகள் ஆணைக்குழுவும் அந்த உத்தரவினை செயற்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஆஜர் இல்லம் தமது வரவேற்பை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த நலிந்த ஜெயவர்தன அந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விவரங்கள் வெளியாகிய போதும் அவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பாக கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக இந்த தாக்குதலுக்கு வழிகோலினார் என குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அவ்வாறான செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் ஜெயவர்தன அவர்கள் இவ்வாறான சாட்சியங்கள் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புலனாய்வு பிரிவுக்கு துப்பு கிடைத்த போதும் அவற்றை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தற்போது அவருடைய பதவி முழுமையாக இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக முன்னைய காலத்தில் அதாவது கோட்டபாய ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் சாணி அபிஷேகர், ரவிசன விரத்ன ஆகியோர் புலனாய்வு பிரிவின் தலைவர்களாக இருந்தபோது அவர்களை நீக்கி நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களை குற்றவாளிகளாக பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் போலீஸ் சேவையிலிருந்து அவர்களை நீக்கி இருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது புதிய அரசாங்கம் அவர்களுக்கு மீண்டும் பதவியை வழங்கி அரச புலனாய்வு சேவையினுடைய பணிப்பாளராக சாணி அபிஷேகர் இப்போது செயற்படுகிறார். அதேபோல் ரவிசன விரத்னவுக்கு முக்கிய பதவி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த இரு பதவிகளும் வேண்டுமென்றே வழங்கப்பட்டது, கத்தோலிக்க திருச்சபையின் தூண்டுதலால் வழங்கப்பட்டது என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளராக உள்ள கிறிஸ்தாந்த பெர்னாண்டோ அவர்கள் அதனை மறுத்துள்ளார். தாங்கள் ஒருபோதும் அவ்வாறான தூண்டுதல்களை வழங்கவில்லை. இந்த நியமனங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது. தாங்களும் ரவி சனவிரத்ன மற்றும் சாணி அபிஷேகரவினுடைய பதவி நியமனங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அவர்களிடமும் சில குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம். எனவே அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என நாங்கள் ஒருபோதும் துணை போகவில்லை என அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில முக்கியமான ஒரு விடயம் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் நலிந்த ஜெயதிச தற்போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் 2018ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சுரேஷ் சாலே ஆகியோர் இருவருடன் இனிய பாரதி மற்றும் அசாத் மௌலானா ஆகிய இருவரும் இணைந்து சந்திப்பை மேற்கொண்டதுடன் அத்துடன் முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவினுடைய ஜெனரல் கபில ஆகியோர் சந்தித்துள்ளனர். அதாவது கபில, அசாத் மௌலானா, இனிய பாரதி, சுரேஷ் சாலே, கோட்டபாய ராஜபக்ச ஆகிய ஐவரும் 2018ஆம் ஆண்டு ஒரு சந்திப்பை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இவர்கள் இந்த சந்திப்பில் பேசிக்கொண்ட விடயம் என்ன,
ஏற்கனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தை பொறுத்தவரை அப்போது மைத்ரிபால மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மைத்ரிபால சிறிசேன இந்த விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக அலட்சியமாக செயற்பட்டார் என்பது தொடர்பாக அவருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது தொடர்பான தண்டப்பணங்கள் வழங்கப்பட்டது. அதுபோல் ரணில் விக்ரமசிங்கவும் இதுவரை அந்த வழக்கில் தொடர்புபடுத்தப்படவில்லை. கோடபாய மஹிந்த ராஜபக்ச, குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரை இந்த குண்டுவெடிப்பானது அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு மிகவும் தூண்டுகோலான ஒரு விடயமாக மாறியது. எனவே கோடபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கும் ராஜபக்சர்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தம் உண்டென தொடர்ச்சியாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விடயம் வெளியாகி பூதாகரமாகியுள்ளது. 2018ஆம் ஆண்டு கோடபாயாவின் இல்லத்தில் நடந்தது என்ன, ஏன் அவர்கள் சந்தித்தார்கள், என்ன விடயத்தை இவர்கள் பேசினார்கள்? இந்த ஐவருடைய கூட்டானது தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அலட்சியமாக செயற்பட்டமை, புலனாய்வு தகவல்களை உரிய முறையில் கடத்தாமை மற்றும் உரிய நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுக்காமை, அரசு உயர்மட்டத்துக்கு குறிப்பாக ஜனாதிபதி அப்போதிருந்த மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பாதுகாப்பு கூட்டங்களில் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் பிரஸ்தாபிக்காமல் இருந்தது தொடர்பாக இருந்ததால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. எனவே இந்த இரண்டுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கின்றது. எனவே இவர்களுடைய இந்த சந்திப்பு, குறிப்பாக அசாத் மௌலானா தற்போது வெளிநாட்டில் தஞ்சம் கோரியுள்ளார். அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார். எனவே அவ்வாறு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இந்த இனிய பாரதி, அசாத் மௌலானா ஆகியோர் இந்த விடயத்தில் என்ன தெரிவித்தார்கள் என்பது, அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்கின்றது வெளிவருகின்ற போது நிச்சயமாக கோடபாய ராஜபக்ச இந்த வழக்குக்கு உட்புகுத்தப்படுவார். கோடபாய ராஜபக்ச மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற நிலைக்கு தற்போது அனுர் அரசாங்கம் காய் நகர்த்தி வருகின்றது. குறிப்பாக தொடர்ச்சியாக ராஜபக்ச அரசாங்கம் ராஜபக்சக்கள் தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை, தேவையில்லாமல் கருத்துக்கள் கூறாமல் ஏலும் என்றால் குற்றச்சாட்டுகளை நிரூபியுங்கள் என தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் தொடர்ச்சியாக பரவலாக நிதமும் அவர்கள் அரசுக்கு சவால் விடுக்கின்ற நிலையில் தற்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு உள்ள தொடர்புகள் மெல்ல மெல்ல வெளிக்கிளம்புகிறது. இதனால் நிச்சயமாக ராஜபக்சக்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் எத்தகைய தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் என்பதை வெளியிடுவதற்காக அனுர் அரசாங்கம் கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றது. அத்துடன் தற்பொழுது அனுர் அரசாங்கம் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் இருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஆதரவு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, அப்பொழுது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளை தளபதியாக இருந்த தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சராக உள்ள அருண ஜெயசேகர செயற்பட்டார். அவர் அப்போதைய காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தினுடைய இராணுவ கட்டளை தளபதியாக இருந்தார். குறிப்பாக இந்த சாரா பலஸ்தீனியன் அழைக்கப்படுகின்ற நபர் குண்டுவெடிப்பின் போது அவர் இல்லாமல் போகிறார். சக்ரா ஹசிமுடன் மிகவும் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்பட்ட சாரா யாஸ்மின் என்பவர், சாரா பலஸ்தீனி என்பவர் குண்டு தாக்குதலின் பின் தலைமறைவாகியுள்ளார். அவர் நாட்டில் இல்லை அல்லது இறந்து விட்டார். அவருடைய DNA சோதனை என தொடர்ச்சியாக அந்த விடயம் நீடித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களை கிழக்கு மாகாணத்தில் இருந்து விரட்டி அடிப்பதற்கு, குறிப்பாக அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த இராணுவ தளபதிகள் முன்னின்று செயற்பட்டார்கள். அதில் இந்த அருண ஜெயசேகர முக்கியமானவராக காணப்படுவதாக ரகுமான் குற்றம் சாட்டுகிறார். எனவே இவ்வாறு அந்த காலத்தில் இவ்வாறு குண்டுதாரிகளை தப்பிக்க வைத்தவர்கள் அல்லது அவ்வாறான விடயங்கள் தெரிந்து மௌனமாக இருந்தவர்களில் இந்த இராணுவ முக்கிய கட்டளை தளபதியாக இருந்த இவரும் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர். இவ்வாறு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் விசாரணைக்கான ஒரு அரசாங்கத்தில் அல்லது விசாரணைக்கான குழுவில் நியமிக்கப்படுவது என்பது நிச்சயமாக நீதி கிடைக்குமா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறுகின்றது. எனவே அனுர் அரசாங்கம் மீது ஏற்கனவே உள்ள இந்த மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த சூழ்நிலை உருவாக்கும் என அவர் குறிப்பிடுகிறார். எனவே அனுர் அரசாங்கத்தையும் நம்ப முடியாது என குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் அருத்தந்தை மா சக்திவேலும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். தேசிய மக்கள் சக்தியின் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு இனப்படுகொலையாளிதான். அவரும் நீதியான விசாரணையை வழங்குவார் என்பது சந்தேகம். ஏனெனில் வடக்கு கிழக்கு பிரிவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். வடக்கில் யுத்தம் இடம்பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்சவுடன் ஆதரவாக பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியில் முன்னின்று செயற்பட்டவர் இந்த அனுரகுமார திசாநாயக்க. மற்றும் தமிழ் மக்கள் இன ரீதியான கலவரங்கள் ஏற்படுகின்ற போது தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடு எவ்வாறு இருந்தது, அதே போல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலும் அவர் ஒரு தலைப்பட்சமாக சிலரை காப்பாற்றும் விதமாக செயற்படுகிறார்.
அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒரு இனப்படுகொலையாளி, அவர் எவ்வாறு நீதியை பெற்றுக் கொடுப்பார், தமிழ் மக்கள் நம்புவது முட்டாள்தனமானது என அருத்தந்தை மா சக்திவேலும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். வடக்கில் குறிப்பாக மனித சிதலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மன்னார் சதோச புதைகுழி மற்றும் முல்லைத்தீவில் இடம்பெற்ற மனித புதைகுழி மற்றும் தற்போது செம்மணியில் மனித புதைகுழி என்பன தொடர்ச்சியாக அகழப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது சம்பூரிலும் ஒரு மனித புதைகுழி இருக்குமா என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளது. சம்பூரில் கட்டடம் ஒன்றுக்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கு வெளிக்கிளம்பிய மனித எலும்புக்கூட்டு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை தற்போது போலீசாரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இடம் தற்போது பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் அங்கு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுமா, அது மனித புதைகுழியாக மாறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே இந்த சம்பூர் பகுதியில் தற்போது மீட்கப்பட்ட மனித சிதிலங்களை அடிப்படையாக கொண்டு அங்கும் ஒரு மனித புதைகுழி இருக்கலாமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே வடக்கில் இப்பொழுது செம்மணியின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் நடைபெற்று தற்பொழுது ஓய்வு பெற்றிருந்த நிலையில் மீண்டும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 45 நாட்கள் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நிதியமைச்சின் நிதி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியது. 15 நாட்கள் தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்று 63 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக வேலை செய்ததன் அடிப்படையில் இந்த இடைநிறுத்தம் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தற்போது மீண்டும் அவர்கள் தங்களுடைய அகழ்வு பணியை பேராசிரியர் ராஜசோமதேவா தலைமையில் இன்றைய தினமும் நடத்தி வருகின்றனர். இன்றிலிருந்து மீண்டும் ஏற்கனவே முதல் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தவற்றிலிருந்து இன்னும் இடம் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கும் 5க்கும் மேற்பட்ட மனித சிதலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே அங்கு வேறும் பல இடங்களில் மனித எச்சங்கள் இருக்கின்றதற்கான அடையாளங்கள் செய்மதி படங்களின் ஊடாக அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே செம்மணியில் பல இடங்களில் தொடர்ச்சியாக இவ்வாறான மனித புதைகுழிகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் தற்போது திருகோணமலை சம்பூரில் ஏற்பட்டுள்ள இந்த முதலாவதான மனித சிதிலங்கள் அங்கும் புதைகுழிகள் இருப்பதற்கான வடக்கு கிழக்கு முழுவதிலும் தமிழர்கள் விதைக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஏற்கனவே தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது.